Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு குட் நியூஸ். எஸ், யூனிவர்ஸ் வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான குட் நியூஸ் கொடுக்க போறாங்க. என்ன அப்படிங்கறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ப்ளூ தீம் தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1, இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் பிரேஸ்லெட். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பிரேஸ்லெட். பைல் நம்பர் 2, இந்த ப்ளூ கலர்ல ஒரு டின் பாக்ஸ். ஓகேங்களா? ப்ளூ கலர்ல குட்டி பாக்ஸ். பைல் நம்பர் 3 வந்துட்டு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேல பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் வந்து உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆகும், லேட் ஆகும் சூஸ் பண்ண அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் செலக்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். என்ன ஒரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வருது? எஸ், பார்க்கலாம். பைல் நம்பர் 1. Okay, 4 of cups. See, one good connection எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. Right. Yes, love, absolutely. Okay. See, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து ஒரு லவ்னு சொல்லுவேன். இட் குட் பி ஒரு ரொமான்டிக்கல் கைண்ட் ஆஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் லவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த பர்சன் வந்துட்டு டெஃபினெட்லி உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஷன் இருக்கும். அதாவது பைல் நம்பர் 1 வந்துட்டு லவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது இதை நீங்க ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்றீங்க. லவ் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து பைல் நம்பர் 1க்கு நிறையவே இருக்கு. ஸோ அதை நீங்க அழகா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு நிறைய பேரை நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா என்னன்னா வந்து ஒரு சில பேர் சைலண்டா வந்துட்டு இருக்காங்க. உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்கிறத வந்துட்டு சைலண்டா வாட்ச் பண்றாங்க. ஒரு சில பேர் ஓப்பனாவே வந்துட்டு சொல்லிடுறாங்க, இல்ல காமிச்சிடுறாங்க. பட் வரக்கூடிய டேஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன், ஒரு அழகான ஒரு ஒரு லவ் இல்லை ஏதோ ஒரு ப்ரப்போசலோட வருவாங்க. அண்ட் இந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரூவா இருக்கும். நீங்க வந்து நிறைய ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் வந்து உங்க மேல நிறைய ஒரு கனவுகள், நிறைய ஒரு ஃபீலிங்ஸ் அது மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு டிவைன் டைமிங்னு சொல்லுவேன். அதாவது ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு கரெக்டான பார்ட்னர் எனக்கு வேணும், என் லைஃப்ல ஒரு நல்ல பர்சன் வரணும், என்னை ரொம்ப லவ் பண்ணணும், எனக்கு ரொம்ப நிறைய வந்துட்டு எல்லாமே வந்து அவங்க எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடைய ஒரு பர்சன் தான் வந்துட்டு பைல் நம்பர் 1. ஆனா அதுக்கு டிசர்விங்கான ஒரு பர்சனும் கூட. ரைட். ஸோ நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு அழகான உறவு உங்களை தேடி வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு லேட்டா ஆனாலும் வந்துட்டு பெட்டரான ஒரு பார்ட்னர் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
அந்த ஒரு பெஸ்ட் பர்சன் வரதுல கொஞ்சம் டிலேஸ் வேணா வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனா இது ஒரு சோல் லெவல் கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து உங்களோட எப்பயுமே வந்துட்டு உங்களோட நினைப்புல இருப்பாங்க. ஐ மீன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், சம்டைம்ஸ் வந்துட்டு இது ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸ், ரொம்ப ஒரு ஜெலசி, உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு தான் வேணும். இது மாதிரி வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவ் வேலை, நாட் நெகட்டிவான வேலை கிடையாது, தப்பான வேலை இல்லை, ஒரு நல்ல விதத்துல தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லவ் அப்படிங்கறத வந்து டெஃபினட்டா ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, திஸ் பாண்ட் இஸ் ரியல், நாட் ஃபேக். ஃபேக்கான ஒரு உறவு கிடையாது, உண்மையான ஒரு உறவு தான். ரைட். பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிளேஸ்ல இருக்கீங்க, கரெக்டா தான் இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்க எங்க இருக்கணுமோ என்ன செய்யணுமோ அது கரெக்டா இருக்கு. சுத்தி இருக்கிறது வாட் எவர் இட் இஸ், ஆனா உங்களோட விதம் வந்துட்டு இட் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கோ. பயல் நம்பர் 1 வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கொஞ்சம் ரொம்ப லோவா, ரொம்ப டவுனா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து மேபி அந்த ஒரு அதாவது ஒரு டஃப்பான ஃபேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெஸ்டான ஃபேஸ் வரும்ல. ஒரு கஷ்ட காலத்தை கடந்து ஒரு நல்ல காலம் வருங்கிற மாதிரி இப்ப கொஞ்சம் ஒரு லோவா, என்ன லைஃப் இப்படியே போகுது இப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகளோட இருக்கீங்க அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். இது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அது வந்து எண்ட் ஆகுது. ஓகே. ஒரு சில பேருக்கு இந்த ஒரு உணர்வுகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்குமே, ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். இல்ல என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு, எனக்கு அதுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கு, எனக்கு அதுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திருப்பீங்க. உங்களை வந்துட்டு நீங்களே ஒரு மோட்டிவேட்டும் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். சம்திங் வந்துட்டு ஆக்சுவலி பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரா அண்ட் உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், பேச்சு திறமைங்கிறது நீங்க நிறையலாம் பேச மாட்டீங்க, கம்மியா தான் பேசுவீங்க. பட் அந்த பேசக்கூடிய இந்த கம்மியான ஒரு டைம்லயுமே வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதிர்த்தாப்புல யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினால நீங்க இனி வரக்கூடிய டேஸ்ல நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்ல பாக்குறப்போ யூ காட் பேக் டெக் ஆல்சோ வந்து லவ்வர்ஸ் கார்டு தான் அப்சல்யூட்லி வந்திருக்கு. சிங்கிளா இருக்கீங்களா, டெஃபினெட்லி லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போவீங்க. மேரேஜ்க்கு வெயிட் பண்றவங்க எஸ் டெஃபினெட்லி சோல்மேட் பாசிபிள், மேரேஜ் நிச்சயமாக வந்துட்டு நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, நோ கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருதோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு எந்தெந்த தடைகள் இருக்குதோ அது அத்தனை தடைகளுமே வந்துட்டு விலக போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட நெகட்டிவ், அதாவது இந்த கெட்ட கர்மா, இந்த கெட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் ஆஃப் லவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்குள்ளர வந்துட்டு போக போறீங்க. ஓகே. ஸோ இது டெஃபினெட்லி ஒரு நல்ல நியூஸ் தான் பயல் நம்பர் 1க்கு. தேங்க்யூ. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான குட்டி டின் பாக்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். என்ன ஒரு குட் நியூஸ் பயல் நம்பர் 2 வந்துட்டு ரிசீவ் பண்ண போறீங்க பார்க்கலாம். ஓகே. இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. எஸ் பயல் நம்பர் 2 டெஃபினெட்லி இது ஒரு நல்லது தான் வந்திருக்கு. பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மாதிரி தெரியுது. எதர் அந்த ஒரு பார்ப்போம் ஒரு நிமிஷம். அந்த மெசேஜ் வந்து நீங்க எஸ்
அப்சல்யூட்லி. ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எய்தர் வந்து ஒரு ஃபோன் டெக்ஸ்ட், இல்லை ஒரு ஃபோன் கால், இல்லை ஒரு இமெயில், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போஸ்டர் சம்திங் ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜ் கிடைக்கும். இது வந்து என்னன்னா வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னு சொல்லலாமா? அதாவது ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பமா இருக்கிற மனநிலைமையில இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ரைட். ஸோ உங்களோட அந்த ஒஸ்டான ஃபேஸஸ், உங்களுடைய தனிப்பட்ட ஒஸ்ட் கேரக்டர்னு உங்களுக்குள்ள இருக்கு. பைல் நம்பர் 2, நீங்க வந்து ஒரு 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒஸ்டான ஒரு கேரக்டர், ஒஸ்டான ஒரு விஷயமும் இருக்கு. இது வந்து இது ஜென்ரலி நீங்க அப்படி கிடையாது. பட் மேபி அந்த ஒரு சூழ்நிலைக்காக நீங்க உங்களை வந்துட்டு அந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு ஃபேக்கா நடிக்கிறது, ஃபேக்கா இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆக போகுது. ஸோ ரியல் வேர்ல்டு, ரியல் யூ அப்படிங்கிற ஒரு உங்களோட உண்மையான ஃபேஸ், உங்களோட உண்மையான உலகம், அதுக்குள்ளார வந்துட்டு வர போறீங்க. ரைட். ஸோ புது புது எமோஷன்ஸ், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ரிலேஷன்ஷிப், லவ்ல வந்துட்டு ஒரு கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். ஓகே. அண்ட் யாரோ ஒருத்தவங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு என்டர் ஆகுது. அது ஒரு ரீசனோட தான் வந்துட்டு என்டர் ஆகுது. ஓகே. அந்த வரக்கூடிய அந்த ஒரு பர்சன் எய்தர் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி ஏதோ ஒரு உறவோட உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெஃபினெட்லி அந்த பர்சன் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல உங்களோட லைஃப்ல அவங்க ஒரு பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண வராங்க. ரைட். இது வந்து டைம்லி ஹெல்ப்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பர்சன் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமா உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். அண்ட் அந்த பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது வந்து என்னன்னா ஒரு ஒன்ஸ் அகெயின், ஓகே, நீங்க வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோப் இழந்திருப்பீங்க இல்லையா? எது மேலேயும் ஆசைப்படாம, எது மேலேயும் விருப்பப்படாம இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஃபீல் பண்ணுங்க. யூ நீட் டு ஃபீல் அகெயின் யூ. அதாவது மறுபடியும் வந்துட்டு அந்த லவ், அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த மோட்டிவேஷன், இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். ஓகே. ஸோ உங்களுடைய ஒரு ட்ரீம் டெஃபினெட்லி இந்த டைம் ஃபுல்ஃபில் ஆகுது. இது வந்து வெரி மச் பாசிட்டிவ் கார்டு. விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் மெசேஜ்னுமே நான் சொல்லுவேன். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டெஃபினெட்லி வந்துட்டு நடக்குது. அண்ட் வண்டர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கெரியர் வைஸ் பார்க்கறப்போ, எஸ், எங்கேயோ ஒரு இடத்துல நான் லாக் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அந்த ஒரு சம்டைம்ஸ் வந்து நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. உங்களுடைய கற்பனைகள் தான் வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையா தெரியுதே தவிர ரியாலிட்டியில வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு கெரியர் வைஸும் சரி, பர்சனல் விஷயத்துலயும் சரி, எஸ், நீங்க வந்து நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. ரைட். அண்ட் வெரி வெரி பாசிட்டிவ். எனக்கு வந்து எந்த மெசேஜை கொடுக்கறதுன்னு தெரியல, அவ்வளோ பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நிறைய வந்து நிறைய விஸ்டம் இருக்கும் இல்லையா? நீங்க ஏஜ்ல சின்ன ஒரு வயசா இருந்தாலுமே வந்துட்டு நிறைய மெச்சூரிட்டி இருக்கு. நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய லெசன் லேர்ன் பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே பிக்கெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டமா வரக்கூடிய அப்கமிங் டேஸ் இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த 2025 எண்டுக்குள்ளார வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல டெஃபினெட்லி உங்களோட இப்போ இந்த இயர் ஸ்டார்ட் பண்றப்ப நிறைய கோல் செட் பண்ணிருப்பீங்கல்ல. 2025 வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்போ என்னென்ன கோல், ஒரு 10 கோலாவது செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல டெஃபினெட்லி 1 or 2 கோல்ஸ் ஃபுல்ஃபில் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார ஒரு நல்ல கோலை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதம் முடியறதுக்குள்ளாரே வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வந்துட்டு கண்டிப்பா வரும். ஓகே.
இது வந்து என்னன்னா உங்களுக்கான இவ்வளோ நாளா வாய்ப்புகளே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் டெஃபினெட்லி வந்துட்டு ரேண்டம்லி வரும். எங்கிருந்து வரும், யார்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு மூலியமாக வரும். ஆனா நீங்க எதை எடுத்து நான் பண்றது, ஏன்னா ஆல்ரெடி பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல போயிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ இதுல நான் எதை எடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு சேலஞ்சாவே இருக்க போகுது. மற்றபடி வந்து வாய்ப்புகளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ரைட்? அப்ரோச் பண்ற விதம் அண்ட் கம்யூனிகேட் பண்ற விதம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே? பிகாஸ் கரெக்டான ஃபேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க, எந்த இடத்துல வந்துட்டு எதை அப்ரோச் பண்ணணும், இது மட்டும் கொஞ்சம் கவனம், ஓகே? அமைதியா ஸ்லோவா வந்து நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனைகளே இல்லாம ஈஸியா அது உங்க லைஃப்ல கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ நிறைய டிராவலிங் எனக்கு தெரியுது, நிறைய டிராவல், எஸ்பெஷலி வரக்கூடிய இந்த மந்த்தை ஒரு சில பேர் நிறைய முக்கியமான டிராவல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வரக்கூடிய மந்த்லயுமே வந்துட்டு டிராவலிங் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட், ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, ரைட்? இது வந்து என்னன்னா பைல் நம்பர் 2 எல்லா விஷயத்துலயும் எனக்கு எஸ் அப்படிங்கறதா வருது. ஸோ இது ஒரு நல்ல ஃபேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு கேட்கறது, இல்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் ஸ்கெட்ச் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான குட் நியூஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கான ஒரு குட் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த குட் நியூஸ்? பைல் நம்பர் 3, எஸ், யூ காட் 3 of wands. 3 of wands வந்திருக்கு. ஸோ இட் இஸ் லைக் லெவலிங் அப். பார்ப்போம். எஸ், மூன் கார்டு, ஒன் மோர் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட். எஸ், Seven of Wands and Knight of Cups, World card, yes, King of Cups reversed. Actually card வந்து பைல் நம்பர் 3க்கு வந்து இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் தான் கொடுத்துருக்கு. See the thinking women. ஆனா வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரேண்டம்லி நிறைய விஷயங்கள் வரும், ஓகே? அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது. இதுக்கு அடுத்தது இதுதான் வரும், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது. எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு மூமெண்டே இல்லாம இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ரேண்டம்லி ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். நீங்க நான் ஃபர்ஸ்ட் எதை நான் செய்யறது, எந்த ஒரு விஷயத்த டாஸ்க் எடுக்கிறது, அதுதான் வந்து இந்த இடத்துல சேலஞ்சு. ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு டெஃபினெட்லி உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பேன்ஷன்ங்கிறது எதிர்பார்க்கலாம், ரைட்? ஸோ ஒரு எடுத்த உடனே இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாச்சு பைல் நம்பர் 3க்கு, ரைட்? வாக்கிங் அவே, அப்சல்யூட்லி. சி, உங்க லைஃப்ல வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர போறீங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், ஓகே? நிறைய யோசனைகள், நிறைய வந்து பிளானிங்லாம் பண்ணிருக்கீங்க. உங்க மனசும் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லி இருக்குது, நிறைய ஒரு எடுத்தும் காமிச்சிருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நல்ல ஒரு ரியலைசேஷன், நிறைய விஷயங்களை நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கிறீங்க. அண்ட் அதை வச்சுட்டு இன்னாஃப் இஸ் இன்னாஃப், போதும், இனிமேல் என்னோட வாழ்க்கைக்காக, என்னோட எதிர்காலத்துக்காக நான் வாழ போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு லெவலப் ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியட். நீங்க உங்களோட பழைய வாழ்க்கைகளாக இருக்கட்டும், பழைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க, ஓகே? ஸோ மூவிங் ஆன் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அது நீங்க விருப்பப்பட்டு தான் வந்து செய்ய போறீங்க. ஒரு விஷயத்துல இருந்தோ, உங்களுடைய ஒரு பழைய லைஃப் ஸ்டைல்னு கூட நான் சொல்லுவேன், பழைய லைஃப் ஸ்டைல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயம் உங்களை தடையா இருக்குதுங்கிறது வந்து அழகா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுல இருந்து விலகிறதுக்கு நான் ரெடி. உங்களோட ஓன் லைஃபை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுவே நல்ல விஷயம் தான்,
இவ்வளவு நாளா மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண பைல் நம்பர் 3 உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு அதை ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் குட். அண்ட் ஒரு உண்மை, அதாவது ஒரு நீங்க இந்த உறவோ இல்லை இந்த ஒரு விஷயமோ நம்ம லைஃப் லாங் வரும் அப்படின்னு நினைச்சு எதுலயோ வச்சிருந்தீங்கன்னா அதோட உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா தெரிய வரும். டெஃபினெட்லி ஒரு உண்மை உங்களை மூவிங் ஆன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், தூண்டுதலாவுமே இருக்கும். ஆக்சுவலி நீங்க உங்களுக்கு உங்களோட ஜேர்னியில வரக்கூடிய ஜேர்னியில பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் ஸ்டாப். நீங்க உதவின்னு கேட்கறப்போ அது யாரா இருந்தாலும் செய்ய ரெடியா தான் இருப்பாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்ல உங்களோட ஓல்டு பீப்புளாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஏதோ ஒரு ஃபேஸஸ்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம உங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டே போங்க, ஒரு ஒரு ஸ்ட்ராங் கோலோட, ரைட்? அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு சைலண்ட் கில்லர்னு கூட ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல. அமைதியா இருப்பா, பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஆனா செய்யற வேலையெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கூட உங்களை பிடிக்காதவங்க உங்களுக்கு அந்த பேரை வச்சிருப்பாங்க, ரைட்? ஆனா ஒரு சில பேர் உங்க மேல உங்களை பத்தி ஒரு காசிப் இருக்கு. டெஃபினெட்லி ஒரு காசிப் எல்லாம் இருக்குதான், ஓகே? ஸோ நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் ஏதாவது செய்யறீங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், ஈவில் ஐ, அது மட்டும் பார்த்துக்கோங்க, ரைட்? இனி வரக்கூடிய டேஸில் அது ரொம்ப தேவைப்படும். பிகாஸ் பைல் நம்பர் 3 இவன் லைஃப்பில் முன்னுக்கெல்லாம் வரமாட்டான்ப்பா, இவன் இன்னும் அடுத்த கட்டத்துக்குலாம் நகர்ந்து போக மாட்டான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருப்பாங்க. இல்லை, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்க போறீங்க. அவங்களுக்கு நீங்க வார்த்தைகளால இல்ல, உங்களுடைய வளர்ச்சியினால பதில் கொடுப்பீங்க. அண்ட் அதுவே பெரிய பெரிய ஒரு ஷாக்காக இருக்க போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி டாக் ஆஃப் த டவுன் கண்டிப்பா இருப்பீங்க. ஒரு சில பேர் உங்களை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல. டெஃபினெட்லி ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருப்பாங்க, ஓகே? ஸோ ஈவில் ஐ, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் லாங் டேர்மா ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு வேலைகள் இல்லை ஃபியூச்சர் ரிலேட்டடா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, ஆனா அது ரிலேட்டடா நான் இந்த ஸ்டெப்பும் எடுக்கல இன்னும், அது மூமெண்ட்ஸ் இனிமேல் ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பைல் நம்பர் 3 உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஃபர் எதிர்பார்க்கலாம். எனக்கு அது முன்னாடி அந்த மெசேஜ் வந்துச்சு, வெளிநாட்டு ஆஃபர் எதிர்பார்க்கலாம். இது எய்தர் ஒரு பிஸ்னஸ் ஆஃபரா வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆஃபர், இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்குடியான ஒரு ஆஃபர். ஆனால் ஒரு சில பேருக்கு மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணும் வெளிநாடு சம்மந்தப்பட்டு வரலாம். சம்திங் வெளிநாட்டில் உங்களுடைய ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இல்லை அங்கே செட்டில் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்துக்குள்ளார வெளிநாட்டில இருந்து இல்லை அது சம்மந்தமாக ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி எதிர்பார்க்கலாம், ஓகே? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு ஸ்லோலி உங்களோட மைண்ட் செட்டும் சரி எனர்ஜியும் சரி இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு யங் எனர்ஜிமா இருக்கா. அதாவது இவ்வளவு நாளா ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப ஒரு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பிலீஃப் இப்படி யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்த பைல் நம்பர் 3 இந்த டைம்ல உங்களோட பிலீஃப் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது உங்களோட கியூரியாசிட்டி அண்ட் உங்களோட யங் ஏஜ் என்ன சொல்றது, அது மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப யங்கான ஒரு பர்சன் மாதிரி நடந்துக்கிறது பிஹேவ் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இது இட்ஸ் வெரி கிளியர் சைன். பைல் நம்பர் 3 வெரி கிளியர் சைன் நீங்க ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளார போக போறீங்கன்னு, ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.